உடனே நம்ம ஊரில் கிராஸ் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் டக்குன்னு அந்த தெரு சந்து இந்த தெரு சந்துலலாம் அப்படியே பூண்டு சைக்கிள்காரன் நடக்கிறவன் ரிக்ஷாக்காரன் எல்லாம் கிராஸ் பண்ணுறதுனால எங்கெல்லாம் கிராஸ் பண்ண முடியுறாங்க. அதுக்குன்னு எந்த சின்ன ஒரு சந்தை கிராஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு டிராஃபிக் லைட்டு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி க்ரீன் சிக்னல் போட்டால் தான் ஈவன் அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கிராஸ் பண்ண முடியும். இஷ்டத்துக்குலாம் கிராஸ் பண்ண முடியாது. இங்கே ஒரு சைன் பார்க்குறீங்க தெரியுமா, இதான் எம்ஆர்டி சைன். சுற்றி பார்த்தா இந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா இல்லை எம்ஆர்டி ஸ்டேஷன் அந்த ரயில் ஸ்டேஷன் அதுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம போயிட்டு சிக்கன் ரைஸ் வாங்கலாம். அப்படியே நான் விளாக் பண்ணிட்டு இருந்தா நான் ஒரு ஃபுட் விளாகராகவே மாறிடுவேன்னுருக்கேன். சரி பார்ப்போம் எப்படி இருக்கும். இந்த ரைஸ் இது ரொம்ப ஃபேமஸான ஷாப்பு. நான் ரொம்ப அடிக்கடி வாங்க மாட்டோம், பட் எப்பயாவது வாங்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே எங்கள் தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு தனியாக ஒரு டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த கணக்கு வந்து என்ன ஒரு ஹலால் சிங்கப்பூர் என்ன போட்டிருக்குன்னு நீங்களே படிச்சுக்கோங்க. அதுக்கு அவ்வளோதான் எண்ணெய் எழுச்சி ஒரு மாதிரி ஜிலேபியை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம். இதில் வந்து நாசிலமா $3, செட் ஏ செட் பி, அது சிக்கன் ரைஸு $3. அதுலேயும் வந்து ஸ்டீம்டு சிக்கன் ரைஸு, ரோஸ்டட் சிக்கன் ரைஸு, சிக்கன் கட்லட் ரைஸு, பல வெரைட்டிகளை அடக்கி வச்சுருக்குறாங்க ஆன்ட்டி. போய் உள்ளே போய் பார்ப்போம். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டுங்க எல்லா ஷாப்புக்கும் பி சர்டிஃபிகேட்டு ஏ சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வாங்கி எல்லாமே ப்ராப்பராக வச்சுருந்தாலும் பேர் இங்கே இருக்குங்க. பேட்டையா என்னது ரஜினிகாந்த் போகிற டைட்டில் மாதிரி இருக்குது. சரி உள்ளே போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்களா பல சைடுலெலாம் போட்டு தள்ளியிருக்காங்க. ஆஹா ஆஹா என்ன ஐட்டங்கள் பார்த்தோம்னா இதில் நம்ம சாப்பிட்ற மாதிரி இது இல்லையே. ஒரு நூடுல்ஸ் நீடுன்னு வருது. இங்கே ஒரு நூடுல்ஸ் இருக்குது. ஹாய் ஆண்டி, I want chicken rice 2 set chicken rice. 2 set. Yes. Small. Yeah. Thank you. நான் சிக்கன் ரைஸ் ஆசைப்பட்டேன். கூட்டிகிட்டு வாங்காமல் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே நிறைய ஏதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்ல தெரியாது.